இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறையா வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கும். அந்த நான்வெஜ்ஜில் நிறையா பேர் மீன் எடுத்திருப்பீங்க. மீன் பிரியர்கள், ரெகுலராக மீன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. இனி மீனுங்கிறது இப்போ இருக்கிற விலையை விட பல மடங்கு விலை அதிகமாக போகுது. நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு மீனினுடைய விலை இன்னும் கொஞ்ச நாளில் ஏறப்போகுது. இப்போ இந்தியா பிரிட்டனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் கடல் உணவுகளையும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 70% கடல் உணவுப் பொருட்கள் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி ஆகும்னு செய்தி சொல்லப்படுது. கடல் உணவு ஏற்றுமதி ஆகும் பொழுது இப்போ இருக்கிற மீன் விலை அப்படியே 2 மடங்கு அதிகமாகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்றுமதி செய்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பயனடைமே தவிர இதனால் கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கோ எளிய மக்களுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்றுமதி செய்ய போகிற அதானி அம்பானி மாதிரி பெரும் முதலாளிகள் தான் இதனால் சம்பாதிக்க போகிறாங்க. கடலோர மாவட்டங்களில் மீனுங்கிறது அவங்களுக்கு தினசரி உணவாக இன்னைக்கு இருக்குது. குறைந்த விலைக்கு கிடைக்கின்ற எளிமையான உணவாக அவங்க மீனை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது மோடி போட்டிருக்கிற ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி ஆகும் பொழுது அவங்க தினசரி உணவிலிருந்தே மீனை தவிர்க்க வேண்டிய அளவுக்கு மீனுடைய விலை அதிகரிக்கும். மற்ற பகுதியில் வாரத்தில் 1 முறை 2 முறை மீன் வாங்கி சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களும் இப்போ கொடுக்குற விலையில விட 2 மடங்கு 3 மடங்கு எச்சா விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த ஏற்றுமதி ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் லாபம் சம்பாதிக்குமே தவிர இதனால் எளிய மக்களுக்கு எந்த லாபமும் இல்லை. மாறா எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைச்சிட்டு இருந்த ஒரு சத்துள்ள உணவு இனி விலை அதிகரிக்க போகுது. அதனால் ஒரு சத்துள்ள உணவு சாப்பிடுகின்ற வாய்ப்பு இந்திய மக்களுக்கு குறைய போகுது. அதே மாதிரி மீனுங்கிறது குறைந்த விலையில் கிடைக்கிற எளிமையான உணவாக இருக்கிறங்காட்டி சிறு வியாபாரிகள் தள்ளுவண்டி கடையில் மீன் சில்லி மீன் வறுவல்னு போட்டு வியாபாரம் செஞ்சு தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இந்த விலையேற்றத்தினால பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய வியாபாரமும் தலைவிடும். மோடி அவர்கள் பிரிட்டனுடன் செய்திருக்கின்ற இந்த உணவு ஏற்றுமதி ஒப்பந்தத்தால் ஏழை மக்களின் உணவுத்தட்டிலிருந்து மீன் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்களின் உணவுத்தட்டிலிருந்து மீனை எடுத்து பிரிட்டன் மக்களுக்கு ஊட்டி விடுகிறார் மோடி.